நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ செய்கிற பாவக்கர்மால எப்படி போக்கிக்கலான்ட்டு தான் இன்னைக்கு நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். எங்கள் அப்பா கறிக்கடை தொழில் செய்கிறாரு. ஆடு கோழி இதெல்லாம் வெட்டுறாரு. அதெல்லாம் பாவம் இல்லையா? அந்த பாவக்கர்மா எனக்கு வந்து சேருமா? நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணலை. பொதுவாகவே அவங்க கறி வெட்டுற அவங்களுக்கே அந்த பாவக்கர்மா வருமா? இப்போ நம்ம கம்பெனி கூட எடுத்துக்கோங்களேன். கரையான் செல் பள்ளி கரப்பாம்பூச்சி மூட்டைப்பூச்சி பாம்பு தேனி வண்டு சிறந்த எலி பாம்பு எல்லாத்துக்கும் மருந்து வச்சு கொடுக்குற கம்பெனி நம்ம கம்பெனி. இதெல்லாம் கொல்றவங்க இதெல்லாம் பாவம் இல்லையான்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பொதுவாகவே எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எந்த உயிரும் அது கொல்லக்கூடாது. அதுதான் இயற்கை நீதி சொல்லுது. கடவுள் ஆனா இதுதான் தொழில்னு வேற கொடுத்துட்டான். அப்ப இதுல வந்து நம்ம இந்த பாவக்கர்மெல்லாம் நம்ம எப்படி போக்கிக்கலாம்? சில பல வழி இருக்குது. பொதுவாகவே நம்ம வீட்டுல எல்லாம் பாருங்களேன், வெளியே பொதுவாகவே வாசல்ல கோலம் போடுவாங்க பச்சரிசி எல்லாம் தூவி. அது நம்ம அழகா பாத்தீங்கன்னா கோலம் போடும்போது பச்சரிசியை வந்து எறும்பு சாப்பிட்டுட்டு நம்மளை வாழ்த்திட்டு போகுன்றதுதான் ஐதீகம். புராண கதையிலையும் சொல்லியிருக்காங்க. நம்ம தெரியாம தெரிஞ்சு சாப்பிட எறும்பு சாப்பிட்டு ஒரு எறும்பு ஒரு அரிசிய சுமார் 7 ஆண்டுகள் அது எச்சி பட்டுட்டாலே அந்த அரிசி 7 ஆண்டுகள் கெட்டு போயிடாது. அதனாலதான் அது 7 ஆண்டுகள் இருக்க வரைக்கும் தான் அது அனுதினமும் சாப்பிட்டு சாப்பிட்டு நம்மளை வாழ்த்தும். புரியுதுங்களா? சனிக்கிழமை கணக்கு வச்சு அரச மரத்துக்கு அடியில் இருக்கிற பிள்ளையார சாட்சியா வச்சு பச்சரிசியை ஒன்றும் பதிகமா அரைச்சி கூட நம்ம தூவி விட்டுட்டு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாதிரி தொழில் செய்யறவங்க அவங்க பாவக்கர்மாவை போக்கி புண்ணியத்தை சேர்த்துக்கலாம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன் சேனலுக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.